பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது தேவன் அடையாளம் அற்புதமாக ஆதாமை ஏவாளை கர்த்தர் வைத்திருந்தாராம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர்கள் அடையாளங்கள் அற்புதங்களாக ஏதேனிலே இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஏதேனிலே இருந்தார், கர்த்தரின் அடையாளங்களாக. ஆனா விழுந்து போன சாத்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விழுந்து போன பிசாசு இப்ப சர்ப்பத்தின் வழியாக நுழைந்து கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அடையாளம் அற்புதமான குடும்பத்தை பிரிக்கிறான். ஆமென் சொல்லுமாக. அதாவது என்ன? தேவனை விட்டு அங்கே பிரிக்கிறான், கணவனை விட்டு மனைவியை பிரிக்கிறான், மனைவியை விட்டு கணவனை பிரிக்கிறான். அப்ப சாத்தான் எப்பொழுதும் அவன் தெரிட அழிக்கிறவன். ஆகவே எப்பொழுது தேவனுடைய அடையாளமாக அற்புதமாக இருந்த ஆதாம் ஏவாளை அவன் பொய் சொல்லி சர்ப்பத்தின் வழியாக நுழைந்து அவர்களை தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்கிறான்? பிரித்து போடுகிறான். அவன் சொல்லுமாக. அப்ப நன்றாக கவனிங்கள், ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருக்கிற உண்மைதான். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய அடையாளமாக அற்புதமாகத்தான் தேவன் ஏற்படுத்தினார். ஆனா அவன் பிசாசு அவர்களை வஞ்சித்து தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தன்னை மகிமைப்படும்படி அவன் வைத்திருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவருடைய கிருபையினால் மீண்டும் மீட்கப்பட்டு தேவன் தன்னுடைய குடும்பத்தில் கொண்டு கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.